Hello friends, welcome to Bloom Kitchen Tamil. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி புதினா பிரியாணி. புதினா வச்சு இந்த பிரியாணி பண்ண போறோங்க. புதினாவோட ஃப்ளேவர் அப்படியே மைல்டா ரொம்பவே டேஸ்டா மசாலா வாசனையோட வெஜிடபிள்ஸோட சேர்த்து சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு நான் 2 கப் பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுருக்கேன். நல்லா அலம்பிட்டு ஊற வச்சுருக்கேன். இது 1/2 அன் ஹவர் கரெக்டாக ஊறணும். புதினா 1 கப், நல்லா ஒரு கைக்கு மேலே நிறையவே ஒரு அரைக்கட்டு புதினாவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த புதினாவை கரெக்டாக சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு அரை இன்ச்சு இஞ்சி, பூண்டு எழுப்பல், 2 பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்றப்பறம் இதுக்கு மட்டும் அதிக கிராம்பு 1, ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை. இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதிகமாக புதினா சேர்த்தா ஒரு விறுவிறுப்பு இருக்கும். அதனால் கொஞ்சம் அளவாக கரெக்டாக சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரில் ஹீட் பண்ணிவிட்டு 1/4 கப் கிட்ட ஆயில் எடுத்துக்கலாம். சீரகம் 1/2 ஸ்பூன். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் 2 பிரிஞ்சி இலை, 1 நட்சத்திர சோம்பு, லவங்கப்பட்டை 2 சின்ன துண்டா, கிராம்பு 1, ஏன்னா ஆல்ரெடி நம்ம கிராம்பு எல்லாமே சேர்த்துருக்கோம், ஏலக்காய் 1, கல்பாசி கொஞ்சமாக, ஒரு 5 இல்லைன்னா 6 பச்சை மிளகாய். காரத்துக்கு ஏற்றப்பறம் நம்ம கூட கம்மி சேர்த்துக்கலாம். ஏன்னா மறைக்கிறப்பவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும், வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதும் இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா இஞ்சி பூண்டு நம்ம முன்னாடி ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் கொஞ்சமாக வாசனைக்காக இப்போ ஆட் பண்ணுறோம். ஒரு தக்காளி ஃபைனாக கட் பண்ணது சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். லைட்டாக தக்காளி குழைய ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் வரும்போது கேரட் 1, உருளைக்கிழங்கு 1 உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். லைட்டாக காய்கறியெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன். மிளகாத்தூள் ஆப்ஷனல் தாங்க. உப்பு 1 ஸ்பூன். நம்ம மிளகாவே அதிகமாக ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த புதினா விழுதையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கின தண்ணி இழுத்துக்கும் இதில். அதுக்கப்புறமா நம்ம அந்த மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துக்கலாம். 2 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 3 கப் தண்ணி எடுத்திருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அப்படின்றது கரெக்டான அளவு. 1/2 அன் ஹவர் உடனே தண்ணி எல்லாத்தையும் நான் வடிகட்டிடணும். இங்கே பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ லாஸ்ட்டாக கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு பற்றினாலும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். காரம் டேஸ்ட் எல்லாத்தையுமே டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா நம்ம. இப்போ நம்ம ஊற வச்சுட்டு 1/2 மணி நேரம் ஆனப்புறம் நல்லா வடிச்சிட்டு எடுத்துருக்க இந்த அரிசியை அதை சேர்த்துலாம். தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு எடுத்துடணும். நல்லா கலந்து அரிசி உடையாமல் லைட்டாக கலந்து விட்டுறலாம். இது கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தோடனே குக்கரை மூடிடலாம். மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டுறலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். 2 விசில். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். வாசனை செம்மையாக இருக்குங்க. புதினோட வாசனை அப்படியே மைல்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள் பிரியாணி. நல்லா நீட்டாக பாஸ்மதி ரைஸில் பண்ணதுனால அவ்வளோ நீட்டாக பார்க்க சூப்பராக இருக்குது. ஆறுனதுக்கப்புறம் இன்னும் நல்லா பொலன்னு சூப்பராக ஆகிடும் பிரியாணி. ரைத்தாவோட வச்சு சாப்பிட்லாம். கிரேவி ரொம்பவே நல்லாயிருக்கும். பன்னீர் கிரேவி இந்த மாதிரிலாம் அதுக்கு வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நம்மளோட புதினா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சுட சுட புதினா பிரியோட ரைத்தா இல்லைனா கிரேவி ரொம்பவே செம்ம காம்பினேஷனுங்க. சாப்பிட்றப்போ ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிட்றப்பவும் அப்படியே மைல்டாக புதினாவோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட் சாப்பிட இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.